வெல்கம் டு கீத்து குக்ஸ். வணக்கம் நண்பர்களே. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கவலையே படாதீங்க. கோதுமை மாவு கண்டிப்பாக இருக்கும், வெல்லமும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது ஒரு 10-15 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட் நான் 1 கிலோ கோதுமை மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதை 2 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சுண்ணாம்பு, கல், மண்ணெலாம் இருக்கும், அதனால். இப்போ நான் கரைச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதை ஆற விட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இந்த வெல்லத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன், மாவு சோடாப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு, சோடாப்பு, ஏலக்காய் பொடி கலக்கின வாட்டி கோதுமை மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கிட்டு சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரியே நாம் உருட்டி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி போல் தேய்ச்ச பின்னாடி அதை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக தனித்தனியாக வச்சுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா பொரிக்கும்போது ஈஸியாக இருக்கும், வேகும்போதும் ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் அடுப்பில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி இந்த கலகலா பீசஸை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் மேலே தெளிச்சிடாமல் சேஃபாக செய்யணும். அடுப்பை நாம் சிம்மில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் கலகலா பீசஸ் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். வெந்த பின்னாடி பொரித்து பக்குவமாக இப்படி எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம மற்ற பீசஸ் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிம்பிளாக நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடிங்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் இந்த ஸ்வீட் தான் நாங்கள் செய்வோம். அப்புறம் போர் அடித்தா ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அடிக்கடியும் செய்வோம். தீபாவளினாவே நாங்கள் கலகலாக செய்வோங்க, எங்கள் வீட்டு ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.